தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் சிவகார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏன் மே மாதத்துக்கு பிறகு அப்படின்னா, உங்களுக்கு மார்ச் 29 மாறக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சி ஆகட்டும், அதுக்கடுத்து மே 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகேது பயிற்சி ஆகட்டும், இது வந்து உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் மாற்றத்தையும் தான் கொடுக்க போகுது. ஏன்னா கடந்த நாட்கள் நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷமாக கூட எடுத்துக்கலாம், நிறைய சிரமங்கள் தொழிலையும் சரி. ஏன்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நிறைய அடிமேல் அடி உங்களுக்கு கொடுத்துச்சு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் இழப்பு, வேலையில் பிரச்சனை, பிஸ்னஸில் நிறைய லாஸு, கடன் வாங்கக்கூடிய சூழல், இன்றைக்கி ஒரு கடனாளியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குள்ளான நிறைய பிரச்சனைகள், சங்கடங்கள், காதல் ஏமாற்றம், திருமணத்தில் தடை நிறைய சந்திச்சிட்டிங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி வரையறை வச்சு சொல்ல அத்தனை பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க. இப்போ ஏற்பட்ட சூழலில் இந்த சனி ஃபஸ்ட்டு மார்ச் 29 முடிகிறது ஒரு நல்ல விஷயம். அஷ்டம சனி முடியுதுங்க, பாக்கி ஸ்தானத்தில் சனி அமர போகிறாருங்க. கண்டிப்பாக அது ஒரு நல்ல அமைப்பு. அந்த சனி ராகு இணைவு கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்ட முடிஞ்சு ஒரு மே மாதத்தில் 18ஆம் தேதி அன்றைக்கி ராகு கேது பயிற்சி, ராசிக்கு 2ல் கேது. ராகு வந்து பார்த்தீங்கன்னா 7வது பிளேஸ்லேருந்து 8வது பிளேஸ், கிட்டத்தட்ட பாகிஸ்தான் தான் வந்து 8வது பிளேஸில் வந்து அமருவார். குரு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்தில் வந்து அமருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சனி முடிஞ்சாவே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சு வச்சுன்னு தான் அர்த்தம். பட் இருந்தாலும் ராகு கேது குடும்பஸ்தானத்துக்குள்ள வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பயணிச்சா போதும். தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை ஃபேமிலி கூட இது பண்ணாமல், பிஸ்னஸ் பார்ட்னர் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு, நம்ம யார்கிட்ட ப்ராஜெக்ட் எடுத்துருமோ அவங்ககிட்ட கரெக்டான வாக்கு, கரெக்டான சூழலை கொடுத்து, டைம் கொடுத்து, நேரத்தில் நம்மளுடைய ப்ராஜெக்ட் கரெக்டாக முடிக்கிறது, நம்ம வேலையை கரெக்டாக செய்கிறது, பிஸ்னஸை கரெக்டாக வரையறை பண்ணி செய்கிறது, கொஞ்சம் கரெக்டான உத்திகளை கையாண்டு பண்ணுறது, இதை மட்டும் நீங்கள் கருத்தில் கொண்டு பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி ரொம்ப பெரிய அளவுக்கான சங்கடங்களோ பெரிய பிரச்சனைகளையோ பெரிய அளவுக்கு கடன்களையும் சந்திக்க மாட்டேங்க. இருந்தால் நிதானத்தோடு செயல்பட்டால் போதும். விரயத்தில் வேறு குரு வரார். அப்போ விரய குரு என்ன பண்ணும்? நம்முடைய அந்த லாபகரமான ஒரு சூழல்களை விரயகரமாக கொண்டு போகணும்னா இல்லை. விரயத்தை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு லாபம் வந்தால் தான் ஒரு விரய செலவு நம்ம பண்ண முடியும். அப்போ சுப நன்மைகளை நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு போகணும். அப்போ பிஸ்னஸில் புதிய உத்திகளை கையாளலாம், அல்லது பிஸ்னஸுக்கு தேவையான முதலீடுகளை கரெக்டான முறையில் போடலாம். ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் ஒரு 5000 ரூபா தேவைப்படுது அப்படின்னா அந்த 5000 ரூபாய் விரயம் பண்ணுங்கிறது இல்லை, யோசனை பண்ணி சரியான செலவாக இருந்தால் அதை பண்ணலாம். அப்படி சுப செலவாக கன்வெர்ட் பண்ணி தொழிலுக்காக பண்ணலாம், வீட்டுக்காக பண்ணலாம், அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆடம்பரத்திற்காக கூட நீங்கள் பண்ணலாம். தேவையை பொறுத்து நீங்கள் சுப செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, நல்ல ஒரு சம்பள உயர்வோட, நல்ல சம்பள பேக்கேஜோட கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் வெளியூர் பயணம் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியூர் பயணம், வெளியூர் இடமாற்றம், பூர்வீகத்தை விட்டு போகிறது, அதை ஊர் விட்டு போகிறது, இடமாற்றம் செய்கிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக அமையலாங்க. அப்போ அந்த வாய்ப்புகள் வர்றவங்க தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து வாக்குவாதம், வீண் வாக்குவாதம் மே மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 வரைக்குமே பொருந்தும், 26 பொருந்தும். பட் இந்த 25க்குள்ளே எடுத்துக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஃபேமிலியிலையும் வேண்டாம், வெளியாள்கிட்டே வேண்டாம். ரொம்ப வேண்டப்பட்ட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, யார்கிட்டையுமே வந்து முன்ன மாதிரி தைரியமாக ஒருத்தர் சொன்னால் அவர் சங்கடப்பட மாட்டார், சொன்னாலும் அவர் கோச்சிக்க மாட்டார்லாம் என்னன்னு சொல்ல வேண்டாம். வீண் வாக்குவாதங்கள் அவாய்ட் பண்ணிடுறோம். 2ல் கேது வர்றதுனால வீண் வாக்குவாதங்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, அல்லது கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்து கேட்டு வீட்டில் ஆலோசனை பண்ணி 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எதை பண்ணாலும் நீங்களே பண்ணிட்டு வீட்டில் சொன்னது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையில் தான் உள்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி சனி பாகிஸ்தான் அமர்றப்ப கண்டிப்பாக வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த பங்கம் கிடையாது. அதே மாதிரி சுப செலவு, திருமண பேச்சுவார்த்தை கைகூடி வரும், வீடு கட்டுறதுக்கான முயற்சி, அல்லது சொத்து வாங்குறதுக்கான முயற்சி, அசையா சொத்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்குவீங்க. அதே மாதிரி ஒன்று கிரயம் உங்கள் பேரில் கட்டாயமாக நடக்கும். அதே மாதிரி பழைய சொத்து ஏதாவது ஒன்று புதுப்பிப்பீங்க. ஆல்ரெடி இருந்த சொத்து விற்க முடியாமல் இருக்குதுங்க, ரொம்ப நாள் வந்து விற்கிற ட்ரை பண்ணி விற்கவே முடியலன்னு நினைக்கிறவங்க நல்ல ரேட்டுக்கு விற்பீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விலங்குகள் விலகும். அதே மாதிரி உயிர் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கணும்னு நினைச்ச பெரியவங்க வந்து உயிர் கண்டிப்பாக எழுதி வைக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியத்துக்கான முயற்சி பண்ணுறவங்க சில மருத்துவங்கள் மாத்திரைகள் சாப்பிட்டு மருத்துவரை நாடியும் சில மருத்துவங்கள் ட்ரை பண்ணியும் தான் அந்த குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்காக ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த டைம் மே மாதத்துக்கு மேலே பிளான் பண்ணிக்கிங்க.
மே மாதம் வரைக்கும் முடிஞ்சதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி 3 பயிற்சியுமே உடைய ராசிக்கு ஒரு ஃபேவரான ஒரு பயிற்சியாக தான் இருக்க போகுது. அதனால் தைரியமாக இருந்து இந்த வர்ற மே மாதத்துக்கு மேலே நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறதுனால தைரியமாக இருங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும், சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வரைக்குமான டீட்டெயிலான ப்ரெடிக்ட் பார்த்தீங்க. சனி ராகுடைய அந்த பயிற்சி, கிட்டத்தட்ட குருவுடைய பயிற்சி, சம்மந்தப்பட்ட பலன்களை பார்த்தோம். பட் இருந்துட்டாலும் கூட நிறைய பேருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கணிப்புகள் என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய பொசிஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களுடைய செயல்பாடு ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். அந்த ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த குரு பயிற்சிக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் சனி மாறுறதுனாலையும், ராகுகேது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும், குரு 1 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறதுனாலையும் அது முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் பட் அந்த கிரகங்களுடைய செயல்பாடு உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன திசை நடக்குது, கிட்டத்தட்ட சனி திசையா, புதன் திசையா, ராகு திசையா, அந்த திசைக்கு என்ன புத்தி நடக்குது, அது நடப்பு திசை நல்லா இருக்கா உங்களுக்கு, அது மாராதிபதி திசையா, இல்லை யோக திசையா, அல்லது பாவ திசையா, அந்த திசையுடைய தன்மை என்ன, நம்முடைய யோக பலன் என்ன, நம்முடைய பிறப்பு கர்மாவுடைய பலன் என்ன, இப்போ நடைமுறை கர்மாவுடைய பலன் என்ன, இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் நம்முடைய பலாபலங்கள் இயங்கிட்டு இருக்கோம். அப்போ அதை பொறுத்து சில காரியங்கள் செய்யலாம், சில காரியங்கள் செய்ய வேண்டாம். இந்நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணலாம், இந்நேரத்தில் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் தான் செய்யணும், இல்லை இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடாது. இப்படி நீங்கள் உங்களுக்கான சாதகமான பலன்கள், ஏன்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிறது சாதகமான நேரம், சாதகமான அமைப்புகள் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜாதகமே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சாதகமான சூழல் உருவாகிற பொழுது அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும், சாதகமில்லாத நேரத்தில் நம்ம எப்படி நம்ம கவனமாக இருக்கணும், இதுதான். அப்போ அதை கண்டிப்பாக உங்களோட கிளியர் கட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சிலருக்கு சுய ஜாதகம் இருக்குது, கரெக்டாக ஜாதகம் ஆண்டும் நீத்தலாம் எழுதி வச்சு பார்க்குறவங்களும் இருக்கார். ஒரு சிலருக்கு இந்த கம்ப்யூட்டரில் போடுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு சில டேட்டா டப்பறது டைம் தப்பாக சொல்லியோ, அல்லது டைம் தெரியாமல் மாற்றி ஏஎம்பிஎம் போட்டோ, அல்லது சில குழப்பம் தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பார்க்குறவங்க நிறைய இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு கிளியர் கட்டாக உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் வச்சு சுய ஜாதகம் சரியாக இருக்கான்னு ஒரு டைம் பாருங்கள். சுய ஜாதகம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் வருத்தப்படாதீங்க, அதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதையும் நம்ம ஆன்லைனில் உங்களுக்கு 100 பேஜில் இருந்து கிட்டத்தட்ட 110 பேஜ் வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள் ஜாதகம் மாதிரி கணிச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் பலன் முதல்க்கு நம்ம கணிச்சு கொடுத்துட்ருக்கோம். அதையும் நம்ம வாங்கினாலும் நம்முடைய கார்டு நம்பர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதக டீட்டெயில் தெரிஞ்சு பார்த்துக்கணும். எனக்கு கம்ப்யூட்டர் ஜாதகத்தை விட நான் எனக்கு பலனாக கேட்கணும்னு நினச்சாலும் நம்ம டேரெக்டாக வந்தாலும் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டிங் ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்து நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது, நேரில் வரனாலும் வாங்க. இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாதுங்க, எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணாங்கன்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயிலாக ஜாதகத்தை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. கூடியும் உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்க போகுது, தைரியமாக இருங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.